இன்றைக்கி வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் தான். நான் வந்து சாட்டர்டே அதுமா என்னெல்லாம் பண்ணுறேன்னு ஒரு டெய்லி ரொட்டீன். நேற்று வந்து ஒரு மூவிக்கு போயிட்டு வந்து லேட் நைட்டு தூங்குறதால ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். எப்படி இருந்தாலுமே வந்து எழுந்துக்கணும்ல. இன்றைக்கி என்ன ரொட்டீன் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க, என் கூட நீங்களும் வாங்க. காலையிலேயே நல்ல சூரியன் கண்ணு கூசுற அளவுக்கு வருது. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனதுமே காஃபி இல்லைனா நமக்கு டென்ஷனாக இருக்கும். அதனால ஒரு பிளாக் காஃபி. யாரெல்லாம் டே ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே காஃபி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கி டேவே ஓடாதுன்னு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு அது மாதிரி தான். நான் ஃபஸ்ட்லாம் மில்க் காஃபி நிறைய குடிச்சிருந்தேன். இப்போலாம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகி பிளாக் காஃபி. ஏன்னா நிறைய காஃபி எடுக்காதன்னுவாங்க. நான் அதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டேன். எனக்கு காஃபியில் மட்டும் சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டேன். எனக்கு காஃபி மஸ்ட்டாக தேவைப்படும் மார்னிங் எழுந்ததும். இந்த பிளாக் காஃபி போடுவது மட்டும் கொஞ்சம் பதமாக போடணும். நம்ம சுகரும் எடுக்கிறது இல்லையா, சுகர் போடலைன்னா காஃபி படு கேவலமாக இருக்கும். அதுவும் பிளாக் காஃபியில் சுகர் இல்லைன்னா இன்னும் கேவலமாக இருக்கும். சில பேர் நிறைய ஸ்ட்ராங்காக அந்த காஃபியை போட்டுருவாங்க. மில்காக இருந்தாலும் கொஞ்சம் வந்து அதை வந்து நார்மலைஸ் பண்ண முடியும். பட் பிளாக் காஃபியில் எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்போ இந்த பிளாக் காஃபி போட்டிருக்கேன். சுட சுட ஆவி பறக்க ஒரு பிளாக் காஃபி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம பிளேஸில் உட்காருவோமா? இதுதான் நம்ம பிளேஸ். எனக்கு மார்னிங்கிறதே நைட் ஷிஃப்ட் போகிறதால ஈவினிங் தான் மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஆஃபீஸ் போகிற டைமில் டைமே கிடைக்காது. கிடக்கிடக்குன்னு நின்று கிச்சன்லேயே நின்று குடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் லீவ் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி உட்காந்து டிவி போட்டு கொஞ்சம் ஆறாமாட்டு காஃபி குடிப்பேன். ஓகே, இந்த பாருங்க காஃபி ரெடி. பிளாக் காஃபி நீங்களே பாருங்கள், பிளாக் காஃபி. சரி, உங்களுக்கு ஒன்று காட்டுட்டா. இந்த பிளேஸில் நான் உட்கார்றேன். நான் இல்லாதப்போ இந்த பிளேஸில் உட்காந்து என் பொண்ணு சம்டைம்ஸ் படிப்பாள். படிக்கிறவன் என்ன பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்கள். எங்கள் பேரை போட்டு ஆட்டின் போட்டு வச்சுருக்கான். அவங்க அப்பா என் பேர் அவள் பேர் போட்டு சோஃபாவில் உட்காந்து படிக்க சொன்னால் இந்த வேலையை பண்ணி வச்சுருக்கா. நானே இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன். காஃபி முடிச்சுட்டு நம்ம செடிக்கெலாம் தண்ணி போடணும். பின்னாடி கார்டன் இருக்குது, செடிக்கெலாம் தண்ணி போடணும். சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த செடிக்கெலாம் தண்ணி விடணும். எப்பவுமே மார்னிங் ரொட்டீன் என்ன விடலாம். தக்காளி செடி கலந்து போயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் போய் தண்ணி விட்டுட்டோம். இப்போ பேக்கில் இருக்க செடிக்கெலாம் தண்ணி விடலாம். தண்ணி விட்டு விட்டு செடிக்கெல்லாம் இந்த பாருங்க மாங்காய் வந்திருக்கு. இந்த வாட்டி மாங்காய் எங்கள் வீட்டில் நான் இந்த வீட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ் ஆச்சு வச்ச மரத்தோட மாங்காய் இதெல்லாம். இதை பாருங்க, வாழைப்பூ வந்திருக்கா. எஸ்மா, வாழைப்பூ வந்திருக்கு. நான் பின்னாடி வராதனால எனக்கு எதுவுமே தெரியல. வாழைப்பூ வந்திருக்கு. சம்மர் சீசன்னாலே இது எனக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன். செடிக்கெல்லாம் தண்ணி போடுறது. என்னடா இப்போதான் குளிச்சுட்டு வந்தா தலையில் மறுபடியும் ஹேர் கேப் போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? வீட்லேயே வந்து ஹென்னா போட்டிருக்கேன். இது வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து சூப்பர் மார்க்கெட்டை நான் தான் போடுவேன். பட் எனக்கு வந்து ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த ஹென்னா போடுங்க. டாக்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுலேருந்து அந்த ஹென்னா போட்டுட்ருக்கேன். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள். நல்லா பிளாக்காக இருக்குது. நான் அதில் ப்ரௌன் இருக்குது, பர்கண்டி இல்லை. ப்ரௌன் அண்ட் பிளாக் மட்டும் தான் அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுன்னா அந்த ஹென்னாவை ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரையாக ஃப்ரிஸியாக அவ்வளோ அதெல்லாம் அந்த ஹென்னாவில் இல்லை. நல்லாவே இருந்துருக்கு. நான் ஏன் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது போடலாம், ரொம்ப நாளாக வந்து பாக்ஸ் கலரு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எங்கள் ரேட்டெலாம் என்ன சொன்னாங்க, நீ கலர் யூஸ் பண்ணாலே உனக்கு மறுபடியும் அந்த ஒயிட் ஹேர் கிரே ஹேருன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் வருமா. அதனால் நீ ஹென்னா ட்ரை பண்ணி பாருனா. எனக்கு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. கிரே ஹேர்லாம் இல்லாமல். இந்த ஹென்னா யூஸ் பண்ணதுலேருந்து செடிக்கு தண்ணி விட்டாச்சு. அது பாட்டு அதோட வேலையை செஞ்சுட்ருக்கோம். யாரும் இந்த ட்ரிக்கை கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்களே பாருங்கள். நான் இருக்கிற இடத்துக்கும் இந்த செடிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். 10 to 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்.
ஆனால் நான் இந்த ஒரு பைப்பை வச்சு இப்படி மேலே தூக்கி இந்த பைப் மேலே கையை விட்டால் அது பாருங்கள் எங்கே வரைக்கும் அடிக்குது அந்த செடி தண்ணி. இந்த ட்ரிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஐயோ ரொம்ப கண்டுபிடிச்சிட்டல. ஓகே, ரொம்ப நேரம் என்ன தண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கொசு கடிக்கும். எனக்கு அந்த கொசு கடியை மட்டும் தாங்கவே முடியாது. அதனால ரொம்ப நேரம்லாம் தண்ணி போடல. தண்ணிலாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஹேர் ட்ரையை வந்து நீங்கள் வந்து இந்த ஹென்னா வந்து நீங்கள் ஒரு 1.5 hours தலையில் இருந்தால் போதும். நான் அதுக்குள்ளே மற்ற ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ண போகிறேன், வீடு கிளீனிங் அந்த ஒர்க்லாம். ஏன்னா சாட்டர்டே தான் எனக்கு இருக்க டைமு. பண்ணலாமா? ஹேர் கொஞ்சம் வாஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னைக்கு நான் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சிம்பிள் தான். தேங்காய் சட்னி வித் தோசை, வேர்க்கடலை சட்னி வித் தோசை. சட்னி அரைச்சாச்சு. கிச்சனே ஒரு வழியா இருக்கு. இதை கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாம். அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கு போனாலே எப்பவுமே வந்து வெளியே தான் எல்லா திங்ஸ் வாங்கிட்டு போவேன். அங்க குட்டீஸ் இருக்காங்க, அவங்களுக்காக மக் கேக்கும் பேன் கேக்கும் வீட்லயே குக் பண்ணி எடுத்துட்டு போகலாம்னு ஒரு பிளானு. அதுக்கு தான் வந்து பட்டர் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். பட்டர் இருந்தா பட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். எப்பவுமே நான் யூஸ் பண்ணி பட்டரை வந்து எதுவும் போட்டு வைப்பேன். பேன் கேக்குக்கு கொஞ்சம் பட்டர் இருக்கு. இந்த பட்டர் போதும். 2 மக் கேக்குக்கு இந்த பட்டர் போதும். இருந்தாலும் கொஞ்சம் பட்டர் வாங்கி சொல்லணும். அப்புறம் டார்க் சாக்லேட். மக் கேக் வரதுக்குள்ள பேன் கேக் பண்ணணும்.